அவசரப்பட்டு போகாதீங்கன்னு அப்படின்னு திமுகவில் இப்போ போய் சேர்ந்திருக்கிற அன்வர் ராஜா, மைத்ரேயன், இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, மனோஜ் பாண்டியன், எல்லாருமே செங்கோட்டையனுக்கு தெரிஞ்சவங்க. எல்லாருமே எங்களுக்கு இங்கே ஒரு கௌரவம் இருக்குது, உங்களுக்கு திமுகவில் வந்தால் ஒரு கௌரவம் இருக்கும், நீங்கள் விஜய்கிட்ட போனால் உங்களுக்கு என்ன கௌரவம் இருக்கும், உங்கள் சீனியாரிட்டிக்கு உரிய மரியாதை கௌரவம் அங்கே கிடைக்காது, திமுகவுக்கு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான கௌரவமும் கிடைக்கும், ஒரு பிரச்சனையும் இருக்காது, நீங்கள் கடைசி காலத்தில் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக நீங்கள் அரசியல்லேருந்து ஓய்வு பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, எதுக்கு அங்கே போய் நீங்கள் அவமானப்படுறீங்கன்ற அளவுக்கு அவர்கிட்ட பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக விஜய்கிட்ட போகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பட் நீங்கள் தனியாக போய் அங்கே போய் போக வேண்டாம், நம்ம ஒரு அணியாக போகலாங்க, செங்கோட்டையன், ஓபிஎஸ் நம்ம ஒரு அணியாக போகலாம், தினகரன் ஒரு அணியாக போனால் நமக்காக சீட்டுகளையும் கேட்க முடியும். நம்ம நோக்கம் வந்து எடப்பாடியை வந்து வீழ்த்தணுன்றதான் நம்ம நோக்கம், அதையும் நம்ம செய்ய முடியும். நம்ம அங்கே போயிட்டோம்னா தாவேகா அதிமுகன்ற கூட்டணிக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் நம்ம ஒரேடியா. ஸோ அவர் வந்து பாஜக இருந்துட்டு போட்டோம், அவர் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ அது பார்த்துக்கலாம். எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் தோத்தாருன்னா கட்சியை நம்ம பிடுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இவர் சேர்ந்தாருன்றது அவங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கலாம். அதிமுகலேருந்து ஒருத்தர் இழுத்தோம், இவரை பார்த்து இன்னும் 4 பேர் வந்தாங்க வச்சுக்கோங்க, அதிமுக பலவீனமாகும். இது எடப்பாடிக்கு வந்து ஒரு இதுதான். திமுகவுக்கு போனா கூட எடப்பாடி கவலைப்பட மாட்டாரு. தாவேக்காவுக்கு போறதுன்றது வந்து இது ஒரு கேட்டை ஓபன் பண்ணாம ராஜினாமா பண்ணும்போது தான் சந்தேகம் வருது, ஒரு கட்சியில சேர்றதுன்னு முடிவு பண்ணிட்டார் அப்படின்ற விஷயத்த நம்ம கையில் எடுக்கணும். அப்போ தாவேக்காவோட ஒரு கான்டாக்ட்ல இருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியுது, 3 மாசமா இருக்காரு அப்படின்றாங்க. அப்போ அவர் அங்க சேருவார் அப்படின்றதா. நடுவில் திமுக ஏன் குதிக்குதுன்னு நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் வந்து அதிமுகவில் இருக்கிற அதிருப்தியாளர்களுக்கு ஆப்ஷன் திமுகவா இருக்கணுமே தவிர தாவேக்காவா இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. பாஜகவுடைய RSS இருக்குல்ல, அது பல கட்சிகள் அதோட ஆட்களை அனுப்பிச்சு வச்சிருக்கு. காங்கிரஸ்லயே பல RSS காரங்க இருக்காங்க. ஸ்லீப்பர் செல், RSS ஓட ஸ்லீப்பர் செல் பல கட்சிகள்ல இருக்கு, கம்யூனிஸ்டுகள்ல கூட இருக்குங்க. ஆமாங்க, அதெல்லாம் அவங்களே ஸ்லீப்பர், ஆமா எல்லா ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. RSS ஸ்லீப்பர்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. அது மாதிரி ஒரு ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வந்து செங்கோட்டை தாவேக்கா காமிச்சிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் வந்து இருக்கு. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், செங்கோட்டையன் அவர்களுடைய செய்தி தான் மிக அளவில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்கள் பெரிய பேசு பொருளாக சமீப காலமாக இருந்துட்டு இருக்காருன்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பாக நேற்றைய தினத்திலிருந்து மிகப்பெரிய சென்சேஷன் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் தான். எதனால் காரணம், அதிமுகவிலிருந்து விலகி வேறொரு கட்சியில் இணைய போகிறார் அப்படின்றது தான் செய்தி. இன்றைய தினம் காலையில வந்து அவருடைய MLA பதவியையும் ராஜினாமா செய்து விட்டார். சரி, அதற்கு பிறகு ஒரு தாவேக்காவில் தான் இணைய போகிறாருன்ற செய்திகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போதே, இல்ல அவர் திமுகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க, திமுகவில் இணைய போகிறாருன்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் அப்பாவு அவர்களை சந்தித்த அதே வேளையில சேகர்பாபு அவர்களும் வந்து சந்திக்கிறார், மாசு அவர்களும் வந்து சந்திக்கிறார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜய் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் சந்திக்க போறாங்கன்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் ரெக்கை கட்டி பறந்துகிட்டே இருக்கு. உண்மையிலே என்ன நடக்குது, அவர் தாவேக்காவில் இணையதான் போகிறாரா அல்லது திமுகவில் இணைய போகிறாருன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கு. உண்மையான விடை என்னவா? லேட்டஸ்டா இந்த நிமிஷம் வரையும் இருக்கிற செய்தியை சொல்றேன் உங்களுக்கு. அவர் குழப்பத்தில் இருக்காரு. குழப்பத்தில் 2 பக்கத்துல இருந்து அவருக்கு ப்ரெஷர் வருது. திமுக தரப்புல இருந்தும் ப்ரெஷர் வருது, தாவேக்கா தரப்புல இருந்தும் அவரு கூப்பிடுறாங்க. ஆனா உறுதியா தாவேக்காவுக்கு போகிறான்ற செய்திகள் தான் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப திடீர்னு திமுக உள்ள வந்திருக்கிறது. தாவேக்கா வந்து 3 மாசத்துக்கு முன்னாடியே அவர் ட்ரை பண்ணிருக்காங்க செங்கோட்டையன். அவர் அதிமுக இருக்கும்போது அவருக்கும் எடப்பாடிக்கும் பிரச்சனை வந்தது இல்லையா? ஆமா. அப்பவே நிறைய பழைய அரசியல்வாதிகள் பல பேர் கொஞ்சம் அனுபவமிக்கவரெல்லாம் தாவேக்கால சேர்ந்த போது விஜய் யாரையுமே ஏத்துக்கல. ஜெயந்தி நடராஜன் போன்றவங்களாம் அவர் ஏற்றுக்கவே இல்லை. ஆனால் வந்து செங்கோட்டையன் வந்து பிரச்சனை பண்ண போது, எடப்பாடியோட பிரச்சனை பண்ணும்போது அப்பவே வந்து செங்கோட்டையன் அவங்க வந்து எடுக்க பார்த்தாங்க. செங்கோட்டையன் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அவர் கொஞ்சம் அனுபவமிக்கவர், கொஞ்சம் அந்த தேர்தல் சுற்றுப்பயணங்கள், அப்புறம் 234 தொகுதிகள் எப்படி போனால் எப்படி பிரச்சாரம் பண்ணலாம் போன்ற விஷயங்கள் அதை வகுக்கிறதுல கொஞ்சம் கில்லேடியா இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் இழுத்தா பெட்டர் அவங்க நினைச்சாங்க. ஆக்சுவலாக அதுக்காக முயற்சி அவங்க அப்பவே எடுத்தாங்க. ஆனால் அவர் கொஞ்சம் இருங்க, எடப்பாடி திருத்த முடியுமா பார்க்கலாம் அப்படின்னு அவர் அங்கே இருந்தார். அதுக்கு நடுவில் எடப்பாடிக்கு அவருக்குமான பிரச்சனை ரொம்ப பெருசாகி போய் எடப்பாடியை பர்சனலாக தாக்குற லெவலுக்கு போயிட்டாரு செங்கோட்டையன். அவரை கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கிட்டார் அவர். ஸோ அந்த சூழலில் வந்து செங்கோட்டையன் வந்து தாவேக்காக்கு போகிறதுன்னு தான் ஒரு முடிவு பண்ணார். அது முடிவு பண்ணி இந்த விஷயங்கள் ரவுண்ட்ஸில் இருந்தப்போ தான் திமுக களத்தில் குதிக்கிறாங்க. அவசரப்பட்டு போகாதீங்கன்னு அப்படின்னு திமுகவில் இப்போ போய் சேர்ந்திருக்கிற அன்வர் ராஜா, மைத்ரேயன், இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, மனோஜ் பாண்டியன், எல்லாருமே செங்கோட்டையனுக்கு தெரிஞ்சவங்க. எல்லாருமே எங்களுக்கு இங்கே ஒரு கௌரவம் இருக்குது, உங்களுக்கு திமுகவில் வந்தால் ஒரு கௌரவம் இருக்கும், நீங்கள் விஜய்கிட்ட போனால் உங்களுக்கு என்ன கௌரவம் இருக்கும், உங்கள் சீனியாரிட்டிக்கு உரிய மரியாதை கௌரவம் அங்கே கிடைக்காது, திமுகவுக்கு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான கௌரவமும் கிடைக்கும், ஒரு பிரச்சனையும் இருக்காது, நீங்கள் கடைசி காலத்தில் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக நீங்கள் அரசியல்லேருந்து ஓய்வு பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, எதுக்கு அங்கே போய் நீங்கள் அவமானப்படுறீங்கன்ற அளவுக்கு
அவர்கிட்ட பேசியிருக்காங்க ஆக்சுவலாக. ஓகே. அதனால வந்து அவர் இப்போ தற்சமயம் இந்த நம்ம பேசுகிற இந்த நிமிஷம் வரையும் குழப்பத்தில் இருக்கார். ஓகே. ஆனால் வேற தினகரன் போன்றவருக்கு என்ன ஆலோசனை சொல்கிறாங்கன்னா, சரி விஜய்கிட்ட போகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பட் நீங்கள் தனியாக போய் அங்கே போய் போக வேண்டாம், நம்ம ஒரு அணியாக போகலாங்க. செங்கோட்டையன் ஓபிஎஸ் நம்ம ஒரு அணியாக போகலாம், தினகரன் ஒரு அணியாக போனால் நமக்காக சீட்டுகளையும் கேட்க முடியும். நம்ம நோக்கம் வந்து எடப்பாடியை வந்து வீழ்த்தணுன்றதான் நம்ம நோக்கம். அதையும் நம்ம செய்ய முடியும். நம்ம அங்க போயிட்டோம்னா தாவேகா அதிமுகன்ற கூட்டணிக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் நம்ம ஒரேடியா. ஸோ அவர் வந்து பாஜக இருந்துட்டு போட்டோம், அவர் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ அது பார்த்துக்கலாம். எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் தோத்தாருன்னா கட்சியை நம்ம பிடுங்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால நீங்க தனியா போய் மாட்டாதீங்க, நம்ம ஒற்றுமையா ஒன்னா போகலாம். ஏன்னா நீங்க கட்சியை ஒன்றுபடுத்தணும் தான் நீங்க வெளில வந்தீங்க. அந்த முயற்சியில் நீங்கள் ஓபிஎஸோடு சேர்ந்து நீங்கள் செயல்படுறதா தான் ஏற்கனவே சொல்லிட்டு வந்தீங்க. இப்போ திடீர்னு நீங்கள் ஓபிஎஸ் விட்டு நீங்கள் தனியாக வந்து தாவேக்காட்ட போயிட்டு அங்கே உங்கள் அனுபவத்துக்கு உரிய மரியாதை கிடைக்கல, ஒரு நாள் செய்தியாக நீங்கள் போயிட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப உங்களுக்கு அவமானமாக போயிடும். உங்களுக்கு சீட் கூட கொடுக்கலாம் கோபிச்செட்டிப்பாளையத்தில், அது வேற விஷயம். நீங்கள் வின் பண்ணுவீங்களா சொல்ல முடியாது. அங்கே வந்து அதிமுகவும் ஸ்ட்ராங், இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதிமுக அந்த ஏரியாவில். அதனால் நீங்கள் வின் பண்ணுவீங்களா சொல்ல முடியாது. அதனால் வந்து எதுக்கு நீங்கள் அங்கே போகிறீங்க? அப்படி போகிறதுனா நீங்கள் திமுக ஒரு ஆப்ஷனாக கூட இருக்குது அப்படின்றாலும் ஏற்கனவே பல பேர் திமுக போயிருக்காங்கல்ல, அப்படி நீங்கள் ட்ரை பண்ணலாம். எதுக்கு தாவேக்கால போய் நீங்கள் மாட்டிக்கிறீங்கன்னு ஒரு அட்வைஸ் அவருக்கு பல பேர் கொடுக்குறாங்க. ஸோ இதனால் வந்து அவர் இன்னைக்கு காலையில் வரையும் அவர் ஊர்லேருந்து நிறைய பேர் கூட்டு வந்திருக்காரு கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து. அவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கே தெரியல இவர் என்ன பண்ண போறாருன்ட்டு, எல்லாமே குழப்பத்தோடய அவரோட சுற்றின்னு இருக்காங்க எல்லாருமே. அவருக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திமுகலேருந்து அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் போகுது. டிசம்பர் வரையும் ஒத்தி போடுங்க, எதுலையுமே சேராதீங்க, டிசம்பருக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். எதனால இந்த ப்ரெஷர் செங்கோட்டையன் அவர்களுக்கு திமுக அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வருது? விஜய் சைடு போனா அவருக்கு ஒரு பெரிய ஒரு இது இல்லை, அது அவருக்கு ஒரு அதிமுகலேருந்து திமுகவுக்கு போறதா வழக்கமா இருக்கே தவிர அதிமுகலேருந்து இன்னொரு கட்சிக்கு போறாங்கன்றது வந்து திமுகவுக்கு வந்து என்னன்னா, ஆனா நம்ம கிட்ட வந்திருந்தவங்க இப்போ இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும்போது திமுக வந்து கொஞ்சம் அது தான் ஏதோ தங்கள் கட்சி இந்த திராவிட இயக்கத்தில் ஒரு கட்சியா நம்ம இருக்கோம், நம்மளை மதிக்காத அதிமுக அங்க போறாங்கன்றது அவங்களுக்கு ஏதோ அவமானமா ஃபீல் பண்றாங்க போல் இருக்கு. அதனால விட வேண்டாம், அவரை பிடிங்க. தவேகாவுக்கு போற ஒரு வழியை காமிச்சிட்டாருன்னா பின்னாடி நிறைய பேர் தவேகாவுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. சோ அப்படி ஒரு கேட்டு திறந்து விட்டா அது திமுகவுக்கு தாய் கழகத்துக்கு திரும்புற அந்த வாய்ப்பு எல்லாம் குறைஞ்சு போயிடும். அப்ப இன்னொரு திராவிட கட்சி மாதிரி விஜய் உருவாயிடுவார் இல்லையா? சோ அந்த இடத்த பிளாக் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இந்த விஷயத்துல மாட்டிக்க போறீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னதா சொல்றீங்க. ஏன் இப்போ திமுகவுக்கு போனா தாவேகாவுக்கு போனா ஏன் மாட்டிக்க போறீங்கன்ற ஒரு வார்த்தை வருது? அங்க என்னன்னா அந்த கட்சி நடத்துற சூழல் இருக்குல்ல, யாருமே விஜயை பார்க்க முடியல, ஆலோசகர்களும் பார்க்க முடியல. யாரை கேட்டாலுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வராங்க, நிறைய மாசங்கள் அங்க இருந்தாங்க, யாருமே பார்க்க முடியலன்னு சொல்றாங்க. மாவட்ட செயலாளர் பல மாவட்ட செயலாளர் கேட்கும்போது நாங்க விஜயை பார்க்க முடியலன்றாங்க. அந்த லெவலில் ஒன்றிய செயலாளர்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லை போல் இருக்கு. அவர் யாரையுமே பார்க்க மாட்டேன்றாரு, கலந்து ஆலோசிக்க மாட்டேங்கிறாரு, ஆஃபீஸ்க்கு வர மாட்டேங்கிறார். ஆஃபீஸ்க்கு வந்தாலும் இப்போ விஜயகாந்த்லாம் வந்து டெய்லி ஆஃபீஸ்க்கு வருவார், வந்து தொண்டர்களை பார்ப்பார், எவ்வளோ பேர் வந்திருக்காங்களோ எல்லாரையும் பார்ப்பாரு, பிரச்சனை என்னன்னு கேட்பாரு, சால்வேஷன்லாம் கொடுப்பாரு. இவர் ஆஃபீஸ்க்கே வரமாட்டேன்றாரு, இவர் எப்படி ஆப்ரேட் ஆகிறாருன்னு தெரிய மாட்டேங்குது, அந்த 4 அட்வைசர்ஸே வந்து பார்க்கறது ரொம்ப ரேராக இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள் நிறைய வருது வெளியில. அதனால உங்களை மாதிரியான ஒரு சீனியர்ஸ் அங்கே போய் மாட்டிட்டு எதுக்கு அரசியலோட கடைசி காலத்தில் நீங்கள் இருக்கீங்க, எதுக்கு ஒரு நல்லபடியாக இருந்துட்டு இப்போ எதுக்கு நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு ஒரு மரியாதை இல்லாமல் கௌரவம் இல்லாமல் நீங்கள் நடத்தப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு அவமானமாக முடியும். அப்புறம் எதுக்குடா சேர்ந்துட்டு வருத்தப்படக்கூடாது இல்லையா? கொஞ்சம் நல்லா யோசிங்க. திமுகலன்னா உங்களுக்கு வந்து அவங்க ஒரு அனுபவத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க, அவங்க பதவி கொடுப்பாங்க, ஒரு சின்ன பதவி கொடுப்பாங்கல்ல, எம்எல்ஏ போஸ்ட் கூட நீங்க நிக்கலாம், அது வேற விஷயம். ஆனா ஒரு மரியாதை கௌரவம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால வந்து யோசிச்சு முடிவு பண்ணுங்க அப்படின்னா அவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கப்படுது. இல்ல திமுகவில் போனா அவரும் ஒரு நபராக அங்க சேர்த்துக் கொள்ளப்படுவார், ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு மரியாதை கூட கிடைக்கும், அவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கிடைக்கும். ஆனா தாவேகாக்கு போனா அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு கூட கிடைக்கும், ஒரு அந்த விஜய்க்கு அடுத்தபடியான ஒரு இடத்துல அவர் இருப்பார். எப்படி ஜெயலலிதாவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நபராக செங்கோட்டையன் இருந்தாரோ அந்த இடத்துக்கு விஜய்க்கு பக்கபலமா இருப்பார் அப்படின்றது ஒரு பேசு பொருளா இருக்கு. அப்போ அதுதானே அவருக்கு ஒரு மெயின் இதுவா இருக்கும், நான் தான் இந்த கட்சியோட மெயின் ஆப்ஷனா இருப்பேன் அப்படின்னு ஒரு இது இருக்கு. இல்ல அதுதான் அங்கதான் பிரச்சனை வருது ஆக்சுவலா. ஏன்னா விஜயோடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் வந்து எல்லாருக்குமே ஒரு புரியாத புதிரா இருக்கு ஆக்சுவலா. அவர் எப்படி செயல்படுறாருன்னு தெரிய மாட்டேங்குது. மேடையிலே யாரையும் நிக்க வைக்க விட மாட்டேங்கிறாரு, மேடையில யாரையுமே இருக்க விட மாட்டேங்கிறாருல்ல. மேடையில அந்த ஆபீஸ் பேரர்ஸ் யாராவது வராங்களா? இப்போ சுங்கோச்சேத்திரத்தில் நடந்தது, மேடையில் எவ்வளோ பேர் இருந்தாங்க. அதனால் வந்து அவர் பேசுகிற கூட்டத்தில் மாவட்ட செயலாளரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரா, எங்கேயாவது ஒன்றிய செயலாளர் இவர் தான் சொல்கிறாரா? யாரையுமே சொல்கிறதில்ல. ஏன்னா அது சொல்கிறது இல்லைன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவர் நான் தான் இந்த கட்சி, என் முகம் தான் ஓட்டு வாங்கி தரணும்னு ஒரு உறுதியாக நம்புறார், அது அவருடைய நம்பிக்கை. அதனால் அவர் வந்து யாரையுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறார். அவர் கூட இருக்கிறவங்கலாம் வந்து அவருக்கு ஆலோசனை சொல்கிற லெவலில் இருக்கிறவங்க கூட அவங்களே சந்திக்க முடியலன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வருது ஆக்சுவலாக. ஸோ அப்படிலாம் இருக்கிறப்போ இவரை மாதிரியான ஒரு சீனியர் லீடர் அங்கே போயிட்டு எதுக்கு அந்த இதுவரையும் பெற்றிருந்த மரியாதையை இழக்கணும் அப்படின்னு போய் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சாங்கன்னா
எம்ஜிஆரே போய் பார்த்தவர் அப்படி போனவர், இல்லை ஜெயலலிதா நல்ல இதாக இருந்தவர், அவர் போய் அங்கே போய் மாட்டின்ட்டாருன்னா அவர் எம்ஜிஆர் கூட பரவாயில்லைங்க. எம்ஜிஆர் கூட தொண்டர்களை சந்திப்பார், தலைவர்களை சந்திப்பார், மந்திரிகளை சந்திப்பார், எல்லாம் சந்திப்பார். ஜெயலலிதா கூட ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் கேட்டால் 2 நாளில் கொடுத்துருவாங்க, பார்த்துடலாம். இப்போ இவரை வந்து விஜயை பொறுத்த மட்டும் அவர் ஒரு அந்த பேர் வந்துருச்சு. அவர் யாரையுமே பார்க்க மாட்டேன்றாரு. அவர் எப்படி தான் அவர் வந்து டிசைட் பண்ணுறாரு, சில விஷயங்கள்னு தெரிய மாட்டேங்குது. அவர் எழுதி கொடுத்தது படிக்கிறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. யார் எழுதி கொடுக்குறா என்னன்னு தெரியாது. ராஜ்மோகன் எழுதி கொடுக்குறாரு, யாரோ எழுதி கொடுக்குறத படிக்கிறாரு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவர்கிட்ட போய் நீங்கள் மாட்டிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி, அதாவது அங்கே வந்து உரிய கௌரவமும் அங்கீகாரமும் கிடைக்காதுன்னு அவருக்கு பல பேர் திருப்பி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவருக்கு பதவி கிடைக்கும் அப்படின்னா அந்த பதவியை வந்து என்ன பதவி, மேக்ஸிமம் என்ன பதவி கொடுத்துருவீங்க நீங்கள்? அவருக்கு செயல் தலைவர் பதவி கொடுத்துட போகிறீங்களா? அப்படிலாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. அவருக்கு ஏதாவது வந்து துணை பொதுச் செயலாளர் மாதிரி ஏதாவது கொடுப்பீங்களா? துணைத் தலைவர் மாதிரி கொடுப்பீங்களா? என்ன இந்த பதவியெல்லாம் கொடுத்தா கூட உங்களுக்கான மரியாதை இருக்குல்ல. நீங்க பதவியை கொடுத்துட்டு உங்களை ஓரங்கட்டி உட்கார வச்சா யார் கேட்க முடியும்? அதனால இவர் சேர்ந்தாருன்றது அவங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கலாம். அதிமுகலேருந்து ஒருத்தர் இழுத்தோம், இவரை பார்த்து 4 பேர் வந்தாங்க வச்சுக்கோங்க, அதிமுக பலவீனம். இது எடப்பாடிக்கு வந்து ஒரு இதுதான். திமுகவுக்கு போனா கூட எடப்பாடி கவலைப்பட மாட்டாரு. தாவேக்காவுக்கு போறதுன்றது வந்து இது ஒரு கேட்டை ஓபன் பண்றாங்க. திமுக அதிமுக உடைய பிரச்சனையா தான் பார்க்கணும். ஆமாமா, இது வந்து அதிமுகல இருந்து ஒருத்தர் தாவேக்காக்கு போறது திமுகவுக்கும் பிரச்சனை, அதிமுகவுக்கும் பிரச்சனை. ஓகே, அதாவது எங்க கிட்ட தான் வரணும், நாங்க தான் தாய்க்காக வந்து திமுக நினைக்குது. அது ஒரு புது கேட்டை வந்து ஓபன் பண்ணவே அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன், எப்படி கூட்டணி அமைக்கிறதுக்கு விஜய் ஒரு ஆப்ஷனா இருக்காரோ அந்த மாதிரி போய் சேர்றதுக்கான ஒரு ஆப்ஷனா வந்து அதிமுக காரங்களுக்கு திமுகவுக்கு பதிலாக தாவேக்கா இருக்குன்னா, நாளைக்கு அதிமுக அதிருப்தி அடைகிறவங்கலாம் தாவேக்காக போச்சுன்னா அந்த கட்சி பலமடையும் இல்ல. அதிமுக ஓட்டு வங்கியை வாங்குறது ஒரு பக்கம் இருக்க. இப்போ தினகரனோ ஓபிஎஸ்ஓ அங்க போய் செங்கோட்டையன் அங்கே சேரும்போது இவங்க அங்கே போனாங்க வச்சுக்கோங்க, அதிமுக ஓட்டு தானே, அதிமுக ஆதரவு ஓட்டுக்கு போகும். அவன் ஏற்கனவே விஜய் இருக்கிறதுனால திமுக எதிர்ப்பு வாக்குகளும் விஜய்க்கு போகும். இவங்கெல்லாம் போய் சேர்ந்தா அதிமுக ஆதரவு ஓட்டுகளும் விஜய்க்கு போகும்ல, வந்து பிரிப்பாங்கல்ல. அப்போ எடப்பாடிக்கு உண்மையிலேயே சோதனை காலம் தான். இன்னும் இவரை தொடர்ந்து ஒரு 4 பேர் தாவேக்காக்கு போயிட்டாங்கன்னா திமுகவுக்கே என்னன்னா தாவேக்கா பலம் பெற்று வருது இல்ல. ஸோ அதை வந்து அதிமுக பாஜக அணி பலம் பெறாத ஒரு அணி, அது 3வது இடத்துக்கு போகுது. நமக்கு இனிமே பொட்டன்ஷியலா பார்த்தீங்கன்னா விஜய் தான் எதிரியா இருப்பார் அப்படின்ற ஒரு நிலை வரும்போது அப்போ விஜயையும் பலவீனப்படுத்தணுன்ற லெவல்ல தான் வந்து அதிமுக இருக்கும். ஆக்சுவலா அவங்க சீரியஸா அதை ஏன் எடுத்துக்கிறாங்கன்னா, அதிமுக ஒருத்தர் திமுகவுக்கு தான் வரணும், அவருக்கு இன்னொரு கட்சி இருக்கக்கூடாது. பாஜகவுக்கு போறதை பத்தி கூட கவலைப்படல அவங்க. இந்த 3 மாசமா தாவேக்கா முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இந்த கடைசி நாள்ல இந்த குழப்பம் அப்படின்னும் போது அது ஒரு கேள்வி. 2வது, அவரு வேற ஒரு கட்சியில சேர போறாருன்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதானே அந்த ராஜினாமாவே செய்யறாரு. அப்போ முடிவு எடுத்துட்டு தானே ராஜினாமா செஞ்சாங்க. 2-3 நாளா தான் முடிவு எடுத்துட்டு தான் ராஜினாமா செய்யறாரு. அவர் கான்டாக்ட் எல்லாம் வச்சிருப்பாருல்ல, அவர் ஆதவ ஒரிஜினல்கிட்ட பேசியிருப்பாரு, நிறைய பேர்ட்ட பேசியிருப்பாரு, அவங்க ஜான் ஆரோக்கியசாமிகிட்டலாம் பேசியிருப்பாரு. நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது நெருப்பு இல்லாமல் புகையாதுன்ற மாதிரி ஏதோ ஒரு வருது. அதுக்கேற்றபடி இன்னைக்கு வந்து அவர் ராஜினாமா பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லைங்க. அவர் ஏற்கனவே ஒரு அதிமுக கட்சியை விட்டு அவர் நீக்கிட்டாங்க. சபாநாயகருக்கு பழனிசாமி லெட்டர் எழுதிட்டாரு. சபாநாயகர் அந்த லெட்டர் அக்செப்ட் பண்ணாத வச்சிருக்காரு. அந்த லெட்டர் அக்செப்ட் பண்ணால் ஒரு அன்அட்டாச்சு எம்எல்ஏ ஆவார். அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுறது தாவேக்கால அஃபிஷியலாக சேர்ந்தாருன்னா தான் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணணும். சும்மா விஜயை போய் பார்த்தா வச்சுக்கோங்களேன், அதுக்கெல்லாம் ஒன்றும் நான் சேரலைன்னு சொன்னால் எம்எல்ஏ பதவியில் கண்டினியூ பண்ணலாம். அவர் பார்க்கறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ராஜினாமா பண்ணும்போது தான் சந்தேகம் வருது. ஒரு கட்சியில் சேர்றதுன்னு முடிவு பண்ணிட்டார் அப்படின்ற விஷயத்தான் நம்ம கையில் எடுக்கணும். அப்போ தாவேக்காவில் ஒரு கான்டாக்டில் இருக்கார் அப்படின்றது நமக்கு தெரியுது. 3 மாசமா இருக்கார் அப்படின்றாங்க. அப்போ அவர் அங்கே சேருவார் அப்படின்றதான். அந்த நடுவில் திமுக ஏன் குதிக்குதுன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் வந்து அதிமுகவில் இருக்கிற அதிருப்தியாளர்களுக்கு ஆப்ஷன் திமுகவா இருக்கணுமே தவிர தாவேக்காவா இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா செங்கோட்டையன் மாதிரி ஒரு சீனியர் எம்ஜிஆர் ஆரம்பித்த காலத்திலிருந்து முதல் முறையாக எம்எல்ஏ ஆன காலத்திலிருந்து புரட்சி தலைவர் புரட்சி தலைவின்னு சொன்ன இடத்துல இப்போ போய் தளபதி ஸ்டாலின் இல்லை தலைவர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லும்போது அது அவருக்கே ஒரு நெருடலாக இருக்காது. அதுக்கு விஜய் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக அவர் நினைக்க மாட்டாரா? ஏங்க 50 வருஷம் அரசியல் அனுபவம் உள்ள ஸ்டாலினை நீங்கள் வந்து தளபதி ஸ்டாலின் சொல்லலாங்க. கிட்டத்தட்ட செங்கோட்டையனுக்கு முன்னாடி செங்கோட்டையன் 72ல் வந்தாருன்னா அவர் 76ல் வந்தார் வச்சுக்கோங்க. தளபதி எப்போ, விஜய் எப்போ வந்தார், இளைய தளபதி எப்போ வந்தார், அவரை நீங்கள் தளபதினு சொன்னீங்கன்னா நான் சொல்கிறது அந்த பேக்கேஜ் கேட்குறேன். அந்த பேக்கேஜ் இல்லாத ஒரு நபராக வந்து விஜய் வராரு, எந்த விதமான குற்றச்சாட்டு இல்லாமல் ஒரு ஊழல் இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷாக வராரு. அவர்கிட்ட வந்து ஒரு சீனியரா ஒரு வண்டுட்டி ராமச்சந்திரன் மாதிரி நம்ம வச்சுக்கலாமே அவரை. அப்படின்னும் போது அங்கே போகிறதுக்கும் இங்கே போய் அவர் வந்து மீண்டும் வந்து ஒரு கட்சியில் திமுகன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின்னு சொல்லும்போது, ஏன்னா இப்போ உதயநிதி ஒரு முகமாக அங்கே மாறிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அவருடைய பேரை சொல்ல வேண்டிய நிலைக்கும் அவருக்கு வரும். அப்படின்ற பட்சத்தில் அதற்கு தாவேக்கா பெஸ்ட் ஆப்ஷன் அவர் நினைக்கலாம் இல்லையா?
தாவேக்கா இப்போ தான் புதுசாக வந்திருக்கு. அதோட ஓட்டு வங்கி என்னன்னு தெரியாது. அது எலெக்ஷனில் எப்படி எவ்வளோ ஓட்டு வாங்குன்னு தெரியாது. ஓட்டு வரத்துக்கான வழி இருக்குது, ஆனால் அது வாங்குமான்றது விஜயோட செயல்பாடுகளை பொறுத்து இருக்கு. ஸோ அதனால் அங்கே போனால் வெற்றி நிச்சயம்ன்ற ஒரு விஷயம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இவர் வந்து கிளீன் இமேஜோட போகிறார். செங்கோட்டையனுக்கு ஊழல் புகார் எதுவும் கிடையாது. அவங்களும் அதை ஏற்றுக்கிறது அவங்களுக்கு பெருமையாக கூட இருக்கலாம். ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா, ஒரு திராவிட இயக்கம் இருக்குல்ல, அந்த திராவிட இயக்கம் அண்ணா தோற்றுவித்த இயக்கம், அதில் இப்போ ஸ்டாலின் தலைவராக இருக்கார். நம்ம அந்த இடத்துல போய் போயிட்டா நம்ம ஒரு திராவிட இயக்கத்தோட செயல் பண்ண மாதிரி இருக்கும்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு திராவிட இயக்கத்தில் ஆரம்பிச்சிங்க, எம்ஜிஆரே திராவிட இயக்கத்திலேருந்து இருந்தார். அவர் போன போது நீங்கள் பின்னாடி போனீங்க, அவர் மறைஞ்சிட்டாரு. இப்போ எடப்பாடி தலைமையில் கட்சி ஒற்றுமை அவர் விரும்ப மாட்டேன்றாரு. தான் பொதுச் செயலாளர்னு ஒரு அடாவடித்தனமாக பண்ணிட்டு இருக்காரு. அவர் வெற்றி பெறதை பற்றி அவரே கவலைப்படாமல் இருக்காரு. அப்போ இன்னொரு திராவிட இயக்கம் அண்ணா ஆரம்பிச்ச இயக்கத்தில் நீங்கள் போகிறது பெட்டர் தானே. அண்ணா பேரில் கட்சியை வச்சுருந்தீங்க, அண்ணா ஆரம்பிச்ச இயக்கத்தில் நீங்கள் போகிறது பெட்டர். அங்கே தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய பொலிட்டிக்கலாக நீங்கள் ஒரு கடைசி காலத்தில் இருக்கும்போது உரிய மரியாதை அங்கே தான் கிடைக்கும் உங்களுக்குன்னு அவர் அட்வைஸ் பண்ணுறாங்க. அதாவது எடுத்த உடனே எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, விஜய் மாதிரியான ரொம்ப அரசியல் கற்றுக்குட்டிக்கிட்ட உங்களை மாதிரியான அனுபவசாலிகள் போனீங்கன்னா நீங்கள் வந்து பல அவமானங்களை சந்திப்பீங்க. அது வந்து உடனே தெரியாது, நாள் பட தெரியும். அப்போ நீங்கள் வருத்தப்படுவீங்கன்ற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் இதில் இந்த அவமானப்படுவீங்கன்ற விஷயம் உறுதியாக திமுகவில் இருக்காது. திமுகவில் கண்டிப்பாக இருக்காது. ஏதாவது ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க. இப்போ மைத்ரேயன் வந்து ஒரு பிராமணர் தான். அவருக்கு ஒரு பதவியை கொடுத்துட்டாங்கல்ல. திமுக வரலாற்றிலேயே கிடையாது பிராமணருக்கு பதவி கொடுத்தது. திமுக வரலாற்றில் ஒரு பிராமணர் வந்து மேயர் ஆயிருக்காங்க, ஒரு அம்மா காமாட்சின்ட்டு. ஆனா திமுக வரலாற்றில் கட்சி பதவி யாருக்குமே கொடுத்துருக்காரு பிராமணர்களுக்கு. முதல் முறையா ஒரு கட்சி பதவி கொடுத்துருக்காங்கல்ல, கல்வியாளர் குழுவில் துணைத் தலைவராக கொடுத்துருக்காங்க. ஸோ திமுக பலவிதமான காம்ப்ரமைஸ்க்கு ரெடியாக இருக்காங்க. வளர இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அவங்க அதுக்கேற்றபடி அவங்க கட்சியை கட்டமைக்கிறாங்க வச்சுக்கோங்க. அப்போ வந்து செங்கோட்டையன் மாதிரியான ஆட்கள் வந்து அவங்க அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. இன்ஃபேக்ட் கொங்கு மண்டலத்தில் திமுகவுக்கு இன்னும் கொஞ்சம் ஆதரவு தேவையா இருக்கு. செந்தில் பாலாஜி ஒரு பக்கம் ஒர்க் பண்ணியிருந்தா கூட அதே ஈரோடு மாவட்டத்திலேயே 5 திமுக அதிமுக ஈக்குவலாக தான் வின் பண்ணியிருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக 4 3 அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக கொங்கு மண்டலத்திலேயும் ஒரு திமுகவுக்கு ஒரு ஹைப் கிடைக்கும்ல. ஆனா அங்க ஏற்கனவே முத்துசாமி அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. இங்க ஏற்கனவே அவங்க 2 பேருக்கும் கிளாஷ் நடந்தது, முன்னாடி நடந்திருக்கு. இப்ப மீண்டும் அங்க போகும்போது மீண்டும் முத்துசாமி செந்தில் பாலாஜி எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். அவருக்கான ஸ்கோப் அங்க இப்படி இருக்குமான்னு ஒரு கேள்வி. அங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவருக்கும் 78 வயசாச்சு. இந்த தடவை எம்எல்ஏ வந்தாருன்னா அடுத்தது 83 வயசு வரையும் எம்எல்ஏ வேற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவர் அரசியல் இருக்க மாட்டார். கடைசி காலத்துல அமைதியா இருந்துட்டு காலத்தை கிடைக்கலாம், ஒரு கௌரவமா இருந்துட்டு போகலாம்னு நினைக்கிறாருல. அவர் இந்த கோஷ்டி அரசியல் இனிமேல் செங்கோட்டையை ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் எடப்பாடி கூட மோதி இருக்க மாட்டாருங்க. எடப்பாடி தான் அவரை தூண்டி விட்டார். அவர் ஒற்றுமைக்கான குரல் கொடுத்தார். பேசாம அவரும் எடப்பாடி அவரை வந்து பதவி விடுங்களா பேசாம இருந்திருப்பாரு. எடப்பாடி சும்மா இருந்திருந்தாருன்னா அவர் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டார். அதிமுக அமைதியாக கன்டினியூ பண்ணிருப்பார். அவருக்கு சீட்டு கொடுத்துருக்க மாட்டார் எடப்பாடி. அப்போ அவர் கண்டுக்காத சரி நம்ம எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச கட்சியில இருந்து அப்படி. ஆனால் இவர் வந்து தூண்டி விட்டார். அவரை வந்து அடிப்படை உறுப்பினர்களுக்கு அவர் வந்து சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்ற மாதிரி அவர் என்னடா நம்மளே நீக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு கொதிச்சு எழுந்துட்டார். அதுலதான் வந்து குழப்பமாயி எடப்பாடியை பழி வாங்கணும் அப்படின்ற லெவலில் உள்ள குதிக்கிறார். அவருக்கு என்ன தெரியுதுன்னா, சரி நம்ம திமுகவில் போனால் நமக்கு எப்படி வரும்னு தெரியலன்னு யோசிச்சு தாவேக்கா அந்த கான்டாக்ட் வரும்போது அங்கே போகலாம பார்க்குறாரு. அது இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்னன்னா, வந்து இதில் பாஜக என்கிற ஒரு பிளேயர் ஒருத்தர் இருக்கு. அதை தான் கேட்க வந்தேன். பாஜக இதில் ஒரு கீ ரோல் பிளே பண்ணுது. இங்கிருந்து ராஜினாமா பண்ணுங்க, இங்கிருந்து தாவேக்காவுக்கு போங்க, தாவேக்கால போய் விஜய் கிட்ட சேருங்க அப்படின்ற விஷயத்தையே அமித்ஷா இந்த பாஜக தான் முன்னெடுக்குதுன்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அது உண்மைதானா, அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்லை, ஏன் வந்து அந்த விஷயங்கள் நம்ம பேசணும்னா, இவர் வந்து எடப்பாடிக்கு ப்ரெஷர் கொடுக்குறாருல அதிமுக ஒன்றுபடணும்ட்டு. அது சம்பந்தமா இவர் தொடர்ந்து பாஜக தலைவரோட தான் கான்டாக்ட்ல இருக்கார். நிர்மலா சீதாராமனோட கான்டாக்ட்ல இருக்கார், அமித்ஷாவோட கான்டாக்ட்ல இருக்கார், ஏதோ ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கார். அப்படி பேசிட்டு இருக்கும்போது தொடர்ந்து கான்டாக்ட்ல இருக்கிற ஒரு வாரத்துக்கோ 10 நாளைக்கோ முன்னாடி கூட நான் வந்து பாஜக தலைவர்களோட தொடர்புல இருக்கேன், அதிமுக சீக்கிரம் ஒருங்கிணைக்கப்படும், நல்ல செய்தி சீக்கிரம் வரும்னு அவரே சொன்னார், செங்கோட்டையனே சொன்னார். அப்படி சொல்லி இந்த ஒரு 10 நாளைக்குள்ள ஏன் போறாரு அப்படின்னா, பீகார் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் என்னாச்சுன்னா, இவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் எடப்பாடி முன்னாடி ஒரு விஷயம் வைக்கப்பட்டது. என்னன்னா, நீங்க ஒற்றுமைக்கான விஷயத்தை கையில் எடுக்கிறீங்களா இல்லையா அப்படின்ட்டு. இவர் தெளிவா என்ன சொல்லிட்டார், எடப்பாடி என்னால முடியாது, அவங்கள நான் சேர்க்க மாட்டேன், நான் தோத்தாலும் பரவாயில்ல சேர்க்க மாட்டேன்ற லெவலில் அவர் இருக்கார். அது அதிமுக தொண்டர்களுக்கே வருத்தம். இந்த மாதிரி எடப்பாடி கெடுபடியா இருக்கிறது வந்து அதிமுக தொண்டர்கள் ஏன் அப்படி இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க அவங்களே. ஆனால் அவரும் தெளிவா இருக்கார், கட்சி என் பின்னாடி இருக்கு, சின்ன என் கையில் இருக்கு, நான் வரல, நான் அதனால என்ன நீங்க கம்பல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டார். அப்போ இந்த விஷயத்த வந்து பாஜக சொன்ன பிறகு அவங்க என்ன சொல்றாங்க, அப்படியா சொல்றாரு, நாங்க உங்க விஷயத்தில் தலையிட மாட்டோம்னு நாங்க வெளிப்படையா சொன்னோம், ஆனால் நீங்க வந்து
அப்போ இனிமேல் உங்கள் அரசியல் நீங்கள் பாருங்கள், நீங்கள் தாவேக்கால போங்க, நீங்கள் ஓகே அப்படி தாவேக்கால போங்க. அவர் ஒருவேளை ஆதவர்ஜுனா ஏற்கனவே பாஜகவில் அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அதனால நம்ம முடிஞ்சால் அவரை தாவேக்கா பாஜக அணிக்கு நம்ம அணிக்கு கொண்டு வர ட்ரை பண்ண பாருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கலாமோன்ற ஒரு விஷயம் இருக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஏன் அப்படி நம்ம இதை சொல்கிறோம்னா, நயினார் நாகேந்திரனை பார்த்து திருப்பி ஒரு கேள்வி எங்கே போனாலும் அவர் கேட்குற கேள்வி என்னன்னா, தாவேக்காவுடன் கூட்டணி உண்டான ஒரு கேள்வி அவர் திருப்பி கேட்குறாங்களோ இல்லை கேட்க வைக்கப்படுகிறார்களோ தெரியாது, கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, ஜனவரியில் முடிவு செய்வோம், ஜனவரியில் டைம் இருக்குது அப்படின்றார். அப்போ அந்த விஷயத்தை அப்படியே ஒரு ஃப்ளோட்டிங்காகவே வச்சுருக்காங்க. ஓகே, தாவேக்கா பாஜகவோட சேருமா சேராதா அவர் சொல்லிட்டார். விஜய் பாஜகவோடனோ அல்லது பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சியோட எனக்கு எந்த தொடர்பும் கிடையாதுன்னு சொல்கிறார். ஆனாலும் அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகருன்ற மாதிரி இவங்க தொடர்ந்து பாஜக ட்ரை பண்ணுறாங்க. தமிழிசை போன்றவர்கள்லாம் பேசுகிறாங்கல்ல, திமுக எதிர்க்கணும்னா எங்கள் கூட வந்துருங்கலாம் பேசுகிறாங்கல்ல. அதனால் பாஜக நீங்கள் தாவேக்காக்கு போங்க அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பாஜகவுடைய ஆர்எஸ்எஸ் இருக்குல்ல, அது பல கட்சிகளில் அதோட ஆட்களை அனுப்பிச்சு வச்சிருக்கு. காங்கிரஸ்லேயே பல ஆர்எஸ்எஸ் காரங்க இருக்காங்க. ஸ்லீப்பர் செல், ஆர்எஸ்எஸ் ஓட ஸ்லீப்பர் செல் பல கட்சிகள்ல இருக்கு, கம்யூனிஸ்டுகள்ல கூட இருக்குங்க. ஓ ஆமாங்க, அதெல்லாம் ஆமா எல்லா ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆர்எஸ்எஸோட ஸ்லீப்பர்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. அது மாதிரி ஒரு ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் செங்கோட்டையன் தாவேக்கா காமிச்சிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் இருக்கு. அது உறுதிப்படுத்தப்படல. ஆனா இனிமேல் தாவேக்காவுடைய விஜயோடைய பேச்சுக்கள் சமீபத்தில் சுங்குவாசத்தை பாஜக பத்தி எதுவுமே பேசலன்றதை நம்ம பாக்குறோம். நம்ம தொடர்ந்து பாஜகவை பத்தி எதுவுமே பேசாத அமைதியா கடந்து போனாரு. இல்ல தேர்தல் நெருக்கத்துல ஏதாவது ஒரு சிக்னல் கொடுக்கிறாரு, இல்ல தேர்தலுக்கு அப்புறம் போஸ்ட் எலெக்ஷன்ல அதிமுகவுக்கு பிரச்சனைகள், சீட்டு பிரச்சனைகள் ஏதாவது வரும்போது இவர் ஏதாவது வின் பண்ணியிருந்தாருன்னா சப்போர்ட் பண்றது போன்ற பிரச்சனைகள், ஏதோ ஒரு வகையில ஒரு பாஜகவுக்கு ஆதரவான ஒரு செயல்பாடுகளை கையில் எடுப்பாரான்ற ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்காம இருக்க முடியல ஆக்சுவலா. ஏன்னா செங்கோட்டையனை பொறுத்த மட்டும் அந்த அளவுக்கு பாஜகவோட கடந்த 2-3 வருஷமா நெருங்கி க்ளோஸா இருந்து செயல்பட்டு இருக்கார். அதிமுக ஒற்றுமைக்கான ஒரு விஷயங்களை கையில் எடுத்திருக்கார். அதனால இப்போ பாஜக என்ன நினைக்குது, எடப்பாடி யாரையும் சேர்க்க விருப்பப்படலையா, பரவாயில்ல, நமக்கு 26 முக்கியம் இல்லை, அது அதிமுகவுக்கு தான் முக்கியம், அவர் தோத்து வீக்கான நமக்கு கவலை இல்லை, நம்ம 29 பார்த்துக்கலாம், அப்போ என்ன நிலைமை இருக்குன்னு சொல்ல முடியாது, அதனால கேளோ கெட்டு போட்டோம் எடப்பாடி பரவாயில்லன்னு அந்த முடிவுக்கு பாஜக இவரை தாவேக்காவுக்கு தள்ளி விட்டாங்களோன்ற ஒரு பேச்சும் இருக்கு. ஓகே, இல்லை இன்னொரு பக்கம் இப்போ நீங்க நம்ம முன்னாடியே பேசின மாதிரி ஈகோ மிக முக்கியமான ஒரு இடத்த இந்த விஷயத்துல ஆக்குபைட் பண்ணுதோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்படி போனா தாவேக்காவுக்கு ஒரு பிளஸ் ஆயிடும், வராத பட்சத்தில் திமுகவுக்கு ஒரு பெரிய மைனஸ் ஆகுன்ற இடத்துல இப்போ அதிமுகவை தவிர்த்து திமுக வெர்சஸ் தாவேக்கா அப்படின்னு ஒரு பார்வை இந்த விஷயத்துல. இதுல யார் செங்கோட்டையன் அவர்களை இழுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புன்னு நம்ம சொல்லலாம். வெற்றி அப்படின்றத சொல்லலாமா இந்த விஷயத்துல? வாய்ப்புன்னு இது வாய்ப்புன்றத நான் தேர்தல் சொல்ல, இந்த விஷயத்துல இல்ல, இந்த விஷயத்துல ஆமா உண்மையிலேயே அந்த வெற்றின்றது இப்ப தாவேக்காவுக்கு போவாட்டி கூட விஜய் கவலைப்பட மாட்டார் வச்சுக்கோங்களேன். அவர் யாரையுமே பழைய ஆட்கள் சேர்க்கறது விருப்பப்படலை, இருந்தாலும் சேர்ந்தா அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க கடைசி நேரத்தில் களத்தில் குதிச்சிருக்காங்க. ஓகே, அதனால அவங்க எவ்வளவு தூரம் இதுல தாமதமா அந்த முடிவு எடுத்துட்டாங்களோ, அந்த இவ்வளவு சீக்கிரம் இவர் அந்த முடிவு எடுப்பார்னு அவங்க என்ன நினைச்சாங்க, இவர் தாவேக்காவோட கூட்டணிக்கு போவாங்களே தவிர இவர் போய் சேருவார்னு அவங்க எதிர்பார்க்கல. ஓகே, சிங்கிளா போய் சேருவாரு. அது நாளைக்கு கூட சேருவாரா இல்லையான்னு தெரியாது, தனியா போய் சேருவாரா இல்லையான்றது அது இன்னும் கேள்விக்குறியா தான் இருக்கு. ஓபிஎஸ் தினகரன்லாம் அவருக்கு அதான் அட்வைஸ் பண்றாங்க, தனியா போகாதீங்க, ஒரு அணியா போகலான்ற மாதிரி தான் சொல்றாங்க ஆக்சுவலா. அதனால நாளைக்கு இது நடந்தாதான் நம்ம உறுதிப்படுத்த முடியும். அவங்களுக்கு திமுகவுக்கு என்னன்னா இவர் போய் சேர்ந்தா அது அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கேட்டை திறந்து விட்ட மாதிரி ஆயிடும் தாவேக்காவுக்கு. அது அந்த கட்சியை பலப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயமா போயிடும். நாளைக்கு உதயநிதிக்கு நேர் எதிராக அவர் தானே இருக்காரு, விஜய் தானே இருக்காரு. ஸோ அதனால அந்த பிரச்சனை அதை முளையிலேயே கிள்ளணும், அது இனிஷியலாகவே அதை சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இதில் களத்தில் குதிச்சிருக்காங்க. அவங்களும் எல்லா விதமான ஆயுதத்தையும் பயன்படுத்துறாங்க. ஒருத்தர் இழுக்கணும்னா என்னென்ன பயன்படுத்துறோமோ அதெல்லாம் அவங்களும் பயன்படுத்துறாங்க. ஆனால் விஜய் தரப்புல அந்த மாதிரியாலாம் எதுவும் பயன்படுத்துற மாதிரி தெரியல. வருவாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. ஸோ இனிமேல் பால் செங்கோட்டையன் கோர்ட்டில் தான் இருக்கு. ஓகே, கண்டிப்பாக சார். செங்கோட்டையன் என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாருன்றதை தொடர்ந்து பார்க்கலாம், பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ.